வணக்கம் மக்களே. ஸோ மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த வாரம் எந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் ஹார்ட். நம்ம ரியோராஜ், கோபிகா ரமேஷ், ரஞ்சித் பனேக்கர், அருணாச்சலேஸ்வரன், ஃபவுசி மற்றும் பலர் நடித்து ஸ்வினித் ஆர் சுகுமார் இயக்கத்தில் நம்ம தலைவன் யுவன் சங்கர் ராஜா அவர்களின் இசையில் அவர்களின் தயாரிப்பில் இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன? ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, சின்ன வயசில் ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்ட தன்னோட அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக கணவனை பிரிஞ்சு இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க கூட போயிடுற அந்த அதிர்ச்சியில் தன்னோட அம்மாவே விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உள்வாங்கி பாதிப்பாகி தனக்கு கமிட்மெண்ட் வேணாம், கல்யாணம் வேணாம், குழந்தைய வேணாம், இது எதுவுமே இங்கே வந்து ஃபார்எவர் கிடையாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிற ஹீரோ. காதல், கமிட்மெண்ட், ஃபார்எவர் மேலே பெருசாக நம்பி இருக்கிற ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேரோட அந்த தாட்ஸ்னால அவங்க பிரியற நிலைமை வருது. பட் அந்த பிரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஏற்பட்ட நெருக்கம், ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரெக்னன்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் இருக்கிற ஹீரோ அது எப்படியாவது கலைச்சிடணும்னு நினைக்கிற ஓடி அதுக்கான முயற்சியில் இருக்கிற ஹீரோ. இதை எப்படியாவது காப்பாற்றணும், இவங்க ரெண்டு பேருமே காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிற ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற இந்த விஷயங்கள், இதுக்கு நடுவில் அப்பப்போ வந்து போகிற ஃப்ளாஷ்பேக்ஸில் இவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, எதுக்காக நடந்தது, என்ன மாதிரிலாம் நடந்ததுன்னு காட்டுற கதை விஷயங்கள். ஸோ கடைசியாக ஹீரோக்கு இந்த கமிட்மெண்ட் மேலே, குழந்தை மேலெலாம் ஒரு ஆசை வந்ததா இல்லையா அப்படின்னு காட்டிருக்கிற மாதிரி ஒரு எமோஷனல் ஸ்டோரி செட்டப். அதாவது ஒரு கெட்ட அம்மாவை பார்த்து கல்யாணம் வேணாம், கமிட்மெண்ட் வேணாம் நினைக்கிற ஹீரோ ஒரு குழந்தைக்காக எது வேணாலும் செய்யலாம், உயிரே கூட கொடுக்கலாம்னு நினைக்கிற ஒரு நல்ல அம்மாவை பார்த்து இதுக்குள்ளே போகலான்னு முடிவெடுக்கிறான். ஸோ இந்த ஜேர்னி தான் ஸ்வீட் ஹார்ட். ஸோ ஆப்வியஸ்லி முதல்ல இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹீரோயினை தாண்டி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டாக வர அருணாச்சலேஸ்வரர் தான். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இதில் இந்த படத்தில் பெரும் பங்கு நம்மளுக்கு சேவியராக இருந்தது. கதை நான் சொன்ன சுருக்கத்தில் போகிற போக்கில் நடக்கிற விஷயங்கள் அப்பப்போ நம்மளை பேக் ஸ்டோரி கொண்டு போகும். எதுக்கு கொண்டு போகுது, ஏன் கொண்டு போகுதுன்னு நினச்சி நம்ம இங்கே வரும்போது நம்மளுக்கு ஒரு டயர்னஸ் வரும். அது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து நிவர்த்தி பண்ணுறதுனா அவர் தான். அவரோட அந்த ஆன்லைன் காமெடியாக இருக்கட்டும், அவருக்கும் அவர் லவருக்கும் நடக்கிற அந்த சம்பாஷணைகள், அந்த டைலாக்ஸ் எல்லாமே, கான்வர்சேஷன், அவரோட ரியாக்ஷன், அந்த ஒன்லைனர் டைமிங் காமெடி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சுன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லேகியாக எதை நோக்கி இதை ட்ராவல் பண்ணுறதுனே ஒரு ஐடியாவே இல்லாமல் எக்கச்சக்கமான ஒரு குழப்பத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் நம்மளை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணது அவரோட. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கும் ஃபௌசி அவரோட லவராக வராங்க, அவங்க ரெண்டு பேரோட அந்த கான்வர்சேஷன், அவங்களோட போர்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தில் வர அந்த பிஜிஎம் போர்ஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தலைவன் பண்ணியிருக்கான். பட் தலைவன் ரேஞ்சுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கம்மி தான், பட் நல்லா இருந்தது. அண்ட் தென் இவங்க கொண்டு வந்த அந்த பிளாட் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பிளாட்னு சொல்லலாம். கடைசியில் முடிக்கணுமேன்றதுனால அம்மாவுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வைக்காம அம்மா திருந்துற மாதிரியோ, இல்லை அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்ட பையன் திருந்துற மாதிரியோ அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் உங்க வாழ்க்கையே இப்படிதான் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளேயே கொண்டு போய் பட் அதுக்காக வேற ஒரு விஷயம் கொண்டு வந்து அதில் முடிச்சது எனக்கு ஓகே. ஏன்னா எப்பவுமே படம் அப்படின்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் அவங்க செஞ்சது அவங்களுக்கு நியாயமா இருக்கலாம், பட் அது எதிர்க்க இருக்கிறவனுக்கு அநியாயம் தான் அப்படின்றத ஹீரோ வாயிலாவே அவங்க போனது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா 22 வருஷத்துல ஒரு வாட்டி கூட என்ன பார்க்கணும்னு அவங்க நினைக்காததுக்கு காரணம் அதுக்கு யாராலும் எந்த நியாயமும் சொல்ல முடியாதுன்னு ஒரு டைலாக் வரும். பெர்ஃபெக்ட். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன். அது நல்லா இருந்தது. அந்த போர்ஷனுக்குள்ள எதுவும் கொண்டு போய் குழப்பாம கொண்டு போன விதம் நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் வந்து எனக்கு எங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சுன்னா, இது ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியா, இது லவ் ஸ்டோரியா, ஒரு இது ஒரு எமோஷனல் ஸ்டோரியா, இது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, எதை சொல்ல வராங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து இங்கே கன்வின்சிங்காக இல்லை. ஃபர்ஸ்ட் திங், ஹீரோயின் வந்து அடமெண்டா எனக்கு வந்து வேணும்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு கண்டிப்பாக வேணும், இவன் நல்லவன் தான், பட் இவனோட தாட்டு தான் அவன் பாதிச்சதுனால அப்படி இருக்கு, நல்லவன் தான், எனக்கு இவன் தான் வேணும், இவனும் வேணும், எனக்கு அந்த குழந்தை வேணும்னு நினைக்கிற அளவுக்கு ஹீரோயினுக்கான அந்த லவ் பொசிஷன்ஸ் பெருசா ஸ்ட்ராங்கா இல்லை. அதே மாதிரி ஹீரோ வெறுக்கிற அளவுக்கு அம்மாவுக்கும் அந்த அவங்களோட அந்த பேக் ஸ்டோரின்றத இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். எது நடந்தது, எதனால அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான விஷயமும் பெருசா படத்துல இல்லை. அதே மாதிரி கடைசியில ஒரு எமோஷனல் ஸ்டோரியை வச்சு ஓகே ஃபைன் ஹீரோ திருந்திட்டா நம்மளுக்கு காட்டுறப்ப கூட கடைசியில ஹீரோயின் கிட்ட பேசுற அந்த கான்வர்சேஷன்ல அவன் தப்ப ரியலைஸ் பண்ணதாவோ இல்லை அவனுக்கு இந்த கமிட்மெண்ட், இந்த ரிலேஷன்ஷிப் அவனுக்கு எவ்வளவு முக்கியன்ற மாதிரியோ எதுவுமே இல்லாம எனக்கு வேணும்ன்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன், ஸோ எனக்கு இது வேணும் அப்படின்ற அதே மாதிரி அடமெண்டாக தான் இருக்கும். அதுக்கு ஹீரோயின் நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, எனக்கு என்ன வேணும்னு யாருமே கேட்க மாட்டீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும். பட் அதையும் தாண்டி அந்த விஷயம் நம்மளுக்கு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தோணணும், அதுக்கான பெரிய ஸ்ட்ராங் ரைட்டிங் இல்லையோன்ற ஒரு வருத்தம் இருந்தது. அண்ட் தென் எனக்கு எடிட்டிங்குமே வந்துட்டு நிறைய குழப்பம். எதுக்கு பேக் ஸ்டோரி, அதாவது ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும்போது கண்டிப்பாக அது லிட்டரலி நம்மளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகும். மோரோவர்
ஒரு சில சீன்ஸை ரிப்பீட்டடாக நம்மளுக்கு திருப்பி திருப்பி அதே காட்டும் போது நம்மளுக்கு அதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாகும். ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ஒரு 2-3 வாட்டி அந்த சீன்ஸ் அதே இதில் வருது, திரும்பி 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 அது எதுக்காக அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் உண்டு. ஸோ ஓவராலாக படத்தில் வந்துட்டு ரைட்டிங் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். அவங்க எதை பேச வந்திருக்காங்களோ அதுக்கான விஷயங்கள், அதாவது இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியாக இருந்தால் ரொமான்ஸும் பெருசாக இல்லை, லவ் ஸ்டோரியாக இருந்தால் லவ்வும் பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை, சரி எமோஷனலாக இருக்கான்னு பார்த்தா எமோஷனலாகவும் பெருசாக வேல்யூலாக இல்லை. ஆக்டிங் வைஸ் எல்லாமே ஓகேவா இருந்தது, எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க, ஓகே. பட் ஸ்டில் இந்த படத்துக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது அந்த ரைட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்து இந்த கேரக்டரைசேஷன் ஆருக்கும் இன்னும் நல்லா இருந்தாதான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னா 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். மேபி 2K கிட்ஸ்க்கு ஒர்க் ஆகும், மேபி. அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு நோட்டத்தோட உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from உங்க விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல இருந்து போச்சு. போதும்டா ஓட்டது, ரீல அந்து போச்சு.